இப்போ பாதுகா தேவி வந்து கோல்டு பாதுகையா, அந்த கோல்டு பாதுகை யாருக்கு கிடைச்சது? பரதனுக்கு கிடைச்சது. ராமர் 14 இயர்ஸ் கழிச்சு திரும்பி வந்துட்டார். அந்த பாதுகா தேவி தான் வெகு காலமாக ஸ்ரீரங்கத்தில் இருந்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் அந்த பாதுகையை தரித்து கொண்டு காவேரிக்கு சென்றாராம். ஏன்னா பெருமாள் காவேரிக்கு போவார். அந்த காவேரியில் பெருமாள் ஸ்வர்ண பாதுகையோட இறங்கினாராம். ஏன் சார், பாதுகையை கழட்டிட்டு தானே இறங்கணும்? அவர் ராஜா, அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் பாதுகையோட இறங்கியிருக்கார். பாதுகை எந்த மெட்டலோட இருக்கு? கோல்டு. கோல்டோட இறங்கி காவேரியில தீர்த்தமாடினத்தினால காவேரியில கொஞ்சம் கோல்டு வந்து கலந்து, லிக்விட் கோல்டு. அதனால தான் காவேரிக்கு பொன்னீர் பேர் ஏற்பட்டதாம். வருங்க செல்வன் சார், அது ஜெயம் ரவி பார்த்துப்பார். இப்போ என்னன்னா, லேபே தத பிரபிருதி நூனமியம் பவத்ய காந்திய கவேர தனய கனகாபகாத்வம் யாவன் முகுந்த பத ஹேம பதாவனீத்வம் புண்ணியம் விபூஷிதவதி புலினம் நதியம். தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்தில் எடுக்கிறார். அதனாலதான் தியாகராஜருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டான், பெருமாளுடைய பாதம் ஒசத்தியா? ஏன்னா பாதங்களை கொண்டாடுவதற்கு தான் சனகாதி முனிகள்லாம் தவிச்சுட்டு இருக்கா, அல்லது பகவானுடைய பாதங்களை தாங்கக்கூடிய பாதுகா தேவி ஒசத்தியா? நந்த சித பதயுகமுலு மேலோ நாகரிக மகு பாதுகா யுகம் புலு மேலோ ಸಂದೇಹವುನು ತೀರ್ಪುಮಯ್ಯ ಸಾಕೇತ ನಿಲಯ ರಾಮಯ್ಯ ರಾಮಯ್ಯ ಸಾಕೇತ நிலைய ராமையா, சந்தேகமும் தீர்ப்பு, சந்தேகத்தை போக்கு. நீ வசத்தியா, உன் பாதம் வசத்தியா, உன் பாதுகா வசத்தியா? அப்படின்னா டாபிக்கு வாங்க. தசரத மகாராஜாவுக்கு ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும். ராவனுக்கும் தான் தேவர்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக காட்டுக்கு செல்ல வேண்டும். தசரதருடைய எண்ணத்தையும் ராமனுடைய எண்ணத்தையும் தீர்த்து வைத்தவன் சீதை. ஏன்னா ராமர் வந்து தசரதரை பார்க்க போகும்போது சீதை தன் கடைக்கண்ணால ராமரை பார்த்து அனுப்புறா. அப்படின்னா ராமருக்கும் தசரதருக்கும் அனுகிரகம் பண்ணது சீதை. பரதனானவன் தான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ராமன் இல்லாத ராஜ்யம் எனக்கு வேண்டாம் நினைச்சார். அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும், 14 வருஷம் முடிச்சுட்டு தான் நான் ராஜ்யத்துக்கு வருவேன்னு ராமர் நினைச்சார். ராமருடைய எண்ணத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும், பரதனுடைய எண்ணத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போ ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய பாதுகா தேவியை எழுந்தருள பண்ண செய்ததும் சீதை தான். எல்லா இடத்தையும் அண்டர்லேயர்ல சீதை தான் இருக்கா பாருங்க. பொதுவாக என்னவோ மேலே பார்த்தா ராமர் தான் எல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். இது சீதாயணம். ராமாயணம் முதல்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் பேர். அது திரும்பி ப்ராசஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கஷ்டம். பல பேருக்கு அவள் பேரே பிடிக்காது, நிறைய பேருக்கு அவளுடைய பேரே பிடிக்காது. போய் மாற்றணும்னா அதுக்கு ரொம்ப செலவழிக்கணும். அதுக்கு இந்த பேரோடய இருந்துட்டு போயிடலான்னு வால்மீகி ஒரிஜினலாக ராமாயணம்னு எழுதினார். அப்புறம் வருத்தப்பட்டார், சீதாயணம்னு பேர் வச்சிருக்கணும். சீதாயா சரிதம் மகது. ஒரு இடத்துலையும் சீதை தானே இருக்கா. இதில் ஒரு சூக்ஷ்மம் சொல்கிறேன். காளிதாசன் ரகுவம்சத்தில் எடுக்கிறான். பரிவேத்தா அப்படின்னு ஒரு சப்தத்தை வச்சு யாராவது கேட்டிருக்கீங்களா? பரிவேத்தா கேட்டிருக்கீங்களா இல்லையா? பரிவேத்தா அப்படின்னா என்னன்னா, நான் இதை சொல்றதை ரொம்ப சீரியஸா எடுத்துன்னு வருத்தப்பட வேண்டாம். சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன். மூத்த ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 குழந்தைகள், 2 பிள்ளை குழந்தைகள். 2வதுவன் அண்ணாவை விட்டுட்டு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவருக்கு பரிவேத்தான்னு பேர். அதுல ஒரு சின்ன தோஷம் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த அண்ணாவை விட்டுட்டு அவர் கல்யாணம் பண்ணிட்டார்னா அதுல ஒரு தோஷம். பரிவேத்தான்னு பேர் அவருக்கு. அந்த காலத்தில் அவர் பேர் கொடுப்பார். நான் ஏன் இதை உங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு சொன்னேன்னா, இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா முதல் குழந்தை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னா 2வது பிள்ளை அதுக்காக காத்துட்டு இருக்க முடியும். ஸோ ப்ராக்டிக்கலி யோசிச்சா இது ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பரிவேத்தான்னு பயப்படுவான். நம்ம குடும்பங்கள் எல்லாமே இங்கே பெரியவாள்லாம் நிறைய பேர் இருக்கு. இப்போ நம்ம நங்கநல்லூர், சென்னை, பெங்களூர், பாம்பேன்னு போயிருக்கோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? நங்கநல்லூர்ல இருந்தோம், அக்ரஹாரத்தில் இருந்தோம்.
அக்ரஹாரத்தில் இருக்கும்போது ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் we say don't interfere in others life. பசங்களே சொல்றா don't interfere, this is my decision. அந்த காலத்தில் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னா 10 வீடுக்கு டபால்னு தெரிஞ்சு போயிடும். பரிவேத்தான்னு பேர். அப்ப என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ராஜாவுக்கு முதல் வைஃப் இஸ் த ராஜ்யம். சீதையை கல்யாணம் பண்ணிட்டார்னா அது இகலோகத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா ஃபர்ஸ்ட் ராஜாவுடைய ஃபர்ஸ்ட் வைஃப் இஸ் த ராஜ்யம். ராஜ்யலக்ஷ்மின்னு பேர். வாஸ்தவமா ராமருக்குத்தான் ராஜ்யம் கிடைச்சு ராஜ்யலக்ஷ்மியாக இருக்கக்கூடிய அயோத்தியாவை அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஆனா அது என்ன ஆயிடுத்து, கைகேயி இட்ட கோரிக்கையினால் அது பரதனுக்கு போச்சு. பரதன் பண்ணிட்டாரோ? பண்ணிக்கல. பரதன் ஒருவேளை ராஜ்யலக்ஷ்மியா இருந்த அயோத்தியாவை கல்யாணம் பண்ணியிருந்தார்னு வச்சுக்கோ. கல்யாணம்னா என்ன, ராஜாவா இருந்தார்னு வச்சுக்கோ. அப்ப பரிவேத்தா ஆயிருப்பாரா இல்லையா? புரியுறதோ நான் சொல்றது? அவரை பரிவேத்தாவாக விடாமல் தவிர்த்தது யாருன்னா பாதுகாதேவி. அதை தான் காளிதாசன் எடுத்தான். சஹி பிரதமஜே தஸ்மின்ன கிருத ஸ்ரீ பரிகிரகே பரிவேத்தாரமாத்மானம் மேனே ஸ்வீகரணாத்புவஹ. பரிவேத்தா ஆக விடாமல் தவிர்த்தது பாதுகாதேவி. பாதுகாதேவியுடைய அனுகிரகம் கிட்டியது சீதையினால். அதனால டாபிக் ஸ்ரீராம. அப்ப தசரதருக்கும் சரி, ராமருக்கும் சரி, பரதனுக்கும் சரி வாழ்க்கையில் அனுகிரகம் பண்ணது சீதை. அடுத்தது லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் ராமரை விட்டு பிரியாதவன். பரதனாவது ரொம்ப பக்தி, ஆனா தள்ளி இருந்தாலும் பக்தி தானே. இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை மெட்ராஸ்ல இருக்கு, இன்னொரு குழந்தை ஸ்காட்லாண்ட்ல இருக்கு. ஸ்காட்லாண்ட்ல இருக்குங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு என்ன பக்தி இல்லை, தாய் தந்தை கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த குழந்தையுடைய படிப்பு அங்கதான் உத்தியோகம் கிடைச்சது. இதெல்லாம் நிறைய உபன்யாசங்கள் யாராவது இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணா எனக்கே பிடிக்காது. You should never ever create the divide in that family. அந்த குழந்தை ஸ்காட்லாண்ட்ல இருந்தாலும் அப்பா அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கும். எப்பவுமே நம்ம லைஃப்ல நெகட்டிவ் திங்ஸையே யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே நெகட்டிவா மாறிடும். ஆச்சாரியன் எடுக்கிறார், தூரஸ்தனான புத்திரன் பக்கலிலே பித்ரு ஹிருதயம் கிடக்குமா போலே. ஞாபகம் வச்சுக்கோது. வைகுண்டத்துல பெருமாள் இருக்காராம். வைகுண்டத்துல அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் இவாள்லாம் இருக்காங்க. ஸ்டான்ச் டிவோட்டீஸ் அவள்லாம் ஹா ஹா ஹூன்னு சாமதானமே பண்ணிட்டு இருப்பா. பெருமாளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப பெருமாளுக்கு தோணணும் இல்லையா, ஆஹா அனந்தா, வெரி குட் அனந்த், வெரி குட் கரு, வெரி குட் விஸ்வக்சேன், இந்த மாதிரி தான் சொல்லணும். அவருக்கு அதெல்லாம் தோணவே தோணாதான். இவா பாட்டுக்கு ஒன்று பண்ணிட்டு இருப்பா. நங்கநல்லூர்ல நம்ம குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு யோசிப்பறான் பெருமாள்.